பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தம் வரல. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் நேராய் நாம் கடந்து செல்வோம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இன்றைக்கு சர்வாங்க தகன பலியினுடைய ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பல ஆவிக்குரிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். பலிகளிலே 10 விதமான பலிகள் உண்டு. யாத்ராம் 29:14 பாவ நிவாரண பலி, லேவியராகம் 2:1 போஜன பலி, யாத்ரா 32:6 சமாதான பலி, லேவியராகம் 7:12 சோத்திர பலி, எண்ணாகம் 25:2 அஞ்ஞான பலி, லேவியராகமம் 6:6 குற்ற நிவாரண பலி, யாத்ராம் 29:40 பான பலி, யாத்ராமம் 24:5 சமாதான பலி, யாத்ராம் 12:27 பஸ்கா பலி, லேவியராகமம் 8:18 சர்வாங்க தகன பலி. இந்த 10 பலிகளும் 10 விதமான ஆவிக்குரிய அர்த்தங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த 10 விதமான பலிகளுக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாய் தேவன் உட்படுத்தி சிலுவையிலே மரித்து நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து இன்றைக்கு சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கும் என்று சொன்னாலும் இன்றைக்கு நாம் இதில் 10 ஒரே ஒரு பலி சர்வாங்க தகன பலி. சாலமோன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அக்கினி வானத்திலிருந்து இறங்குகிறது. அவன் முன்பு வைத்திருக்கிறான் ஒரு சர்வாங்க தகன பலியாக ஒரு பெரிய பலியை அவன் வைத்திருக்கிறான். அந்த பலியை அக்கினி இறங்கி அங்கே தகன பலியை பட்சிக்கிறது. அதோடு இல்லாமல் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை அங்கே நிரப்புகிறதா இருக்கிறது. அப்படி நிரப்பிய பொழுது ஜனங்கள் எல்லாரும் முகம் கூப்புற விழுந்தார்கள். விழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை பணிந்து கொண்டார்கள், குனிந்து கொண்டார்கள், பணிந்து கொண்டார்கள், குப்பர விழுந்தார்கள். காரணம், தேவனுடைய மகிமையை கண்டு அவர்கள் நடுங்கினார்கள். அதோடு நிறுத்தவில்லை, அவர்களும் சர்வாங்க பலிகளை செலுத்தினார்கள். அவருடைய கிருபையை அவர்கள் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பூரிகைகள் ஒரு பக்கம் ஊதப்படுகிறது, கைத்தாளங்கள் அடிக்கப்படுகிறது. அதோடு கூட 2 நாளாம் 7:3 சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் துதித்தார்கள், நின்று துதித்தார்கள். பாருங்க, அவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரை துதியுடைய சத்தம் ஆலயம் முழுவதும் வல்லமையாக எழும்ப ஆரம்பித்தது. சர்வாங்க தகன பலி செலுத்தி கொண்டிருக்க வேளையிலே கர்த்தரை துதிக்க 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 ஆரம்பித்தார்கள். தேவன் இந்த சர்வாங்க தகன பலிக்கு மேலே செலுத்தப்படும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிற அந்த வேளை, தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலியை செலுத்துகிற அந்த வேளையிலே பிதாவைய தேவனுடைய கரத்திலிருந்து 7 ஆசீர்வாதங்கள் அதன் மேல் இறங்கி வருகிறதா இருக்கிறது. 7 வித்தியாசமான காரியங்களை பிதாவைய தேவன் தம்முடைய கரத்தினாலே சர்வாங்க தகன பலியிலே அவர் வைக்கிறார். அப்படி வைக்கக்கூடிய காரியத்தில் முதல் காரியம் யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம், மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக.
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை போடுங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன். சர்வாங்க தகன பலியை செலுத்த ஆரம்பிச்சிட்டாலே அதனுடைய ரிசல்ட் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. உபாகம் 12, 13, 14 சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ட இடத்துலையும் போய் சர்வாங்க தகன பலி செலுத்தக்கூடாது. அந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் நம்ம கண்ட இடங்களிலும் உன் தகன பலியை செலுத்தாதபடிக்கு எச்சரிக்கை. நினச்ச இடத்துல எல்லாம் போய் செய்யக்கூடாது. அது தேவனுடைய ஆலயம்னா தேவனுடைய ஆலயத்தில் தான் செய்யணும். அல்லேலூயா. அதை நாம் யாருக்கு செலுத்துகிறோம்? நியாயாதிபதிகள் 13, 16 சொல்கிறது, அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக. சர்வாங்க தகன பலிகள் 13, 16 கர்த்தருக்கு செலுத்துகிறோம். அது வேற யாருக்கு செலுத்தலை. அதை நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக. ஆண்டவருக்கென்று சொல்லி செலுத்துகிற ஒரு அருமையான ஒரு காரியம். அப்படி ஆண்டவருக்கென்று செலுத்தும் பொழுது அதே 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 13:23 அதை ஆண்டவர் ஒப்புக்கொள்ளுவார். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்வாரா? ஒப்புக்கொள்ளுவார். போட்டிருக்கா? சர்வாங்க தகன பலியும் போஜன பலியையும் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறான். ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒப்புக்கொள்கிறவர். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஒப்புக்கொள்வார். ஒப்புக்கொள்ளலை அப்படின்னா இந்நேரம் காலியாக இருப்பாங்க. ஆகையினால ஒப்புக்கொள்ளுகிறவர், நமக்கு காண்பிக்கிறவர், நமக்கு அறிவிக்கிறவர். அல்லேலூயா. எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கிறார். அது ஒப்புக்கொள்ளும்படியான சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம், இஸ்ரவேல் பலியிடும் ஸ்தலம், சொல்லுங்க, இதுவே. ராமேனே வரல. தேவனாய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் எது? இதுவே. இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடமும் இருக்கும் ஸ்தலமோ இதுவே. இங்கே தான் இருக்குது. அதனால சொன்னார், கண்ட இடத்துல இல்லை. எங்கே ஆண்டவருடைய ஆலயம் இருக்கிறதோ அதுதான் சரியான காரியம். அதுதான் சர்வாங்க தகன பலியிடம் இருக்கிற இடம். இந்த பலிபீடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 நாள் 29, 21ஆவது வசனத்திலே கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக 1000 1000 1000 எல்லாம் 1000 1000 1000 1000 தான். அல்லேலூயா. அரைகுறை வேக்காடால் இருக்கக்கூடாது. 1000 தான். அந்த 1000ங்கிறது ஒரு பொதுவான காரியம். கவனிங்க, சர்வாங்க தகன பலியினுடைய 3 அம்சங்கள் உண்டு. 3 அம்சங்கள். 1, வாயை திறந்து சொல்லுங்க, சோத்ராம். சொல்லுங்க, 1 சோத்ராம். சோத்திரம் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? 2 கையை தூக்கிட்டு, ஆண்டவரே 2 கையை தூக்கிட்டு சொல்லுங்க, சோத்திரம் 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 சோத்திரம். சர்வாங்க தகனமுடைய முதல் அடையாளம் சோத்திரம். 2வது அடையாளம், முதல் அடையாளம் சோத்திரம். இந்த சோத்திரம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21 சொல்லப்பட்ட ஒரு காரியம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம். அந்த சோத்திரம் 2 காரியத்தை குடிக்கிறது. என்ன காரியம்? 1, 20, 21 கர்த்தர் கொடுத்தார் சோத்திரம், கர்த்தர் எடுத்தார் சோத்திரம். கவனிக்கல, கொடுத்ததுக்கு ஒரு சோத்திரம், எடுத்ததுக்கு ஒரு சோத்திரம். இந்த 2 சோத்திரம் இணைந்து 3வது ஒரு சோத்திரம் போட்டீங்கன்னா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதல் சோத்திரம் 2 கையை உயர்த்தி சொல்லுவோம், சோத்திரம் சோத்திரம். முதல் சோத்திரம். 2வது சோத்திரம் கொடுத்ததுக்கு சோத்திரம், எடுத்ததுக்கு சோத்திரம். 3வது சோத்திரம் யோபு 42:20 சொல்லும், ரெட்டிப்பான மடங்கு கொடுக்கிறதுக்கு சோத்திரம். அந்த சோத்திரம் 3வது சோத்திரம். சர்வாங்க தகன பலியினுடைய அடிப்படை முதல் சோத்திரம். 2வது கற்றுக்கொள்ளுங்க, நன்றி. அமைதியாக இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக நன்றி சொல்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும். ஆண்டவருக்கு
நன்றி. இதுவரைக்கும் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். ஒன்று ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். இரண்டாவது நன்றி. நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி. அதை நோவா செலுத்துவார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 நோவா வெளியே வர்றாரு. அழகான ஒரு பாதுகாவல். அந்த பாதுகாவலை விடுத்து ஆண்டவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்தவுடனே ஆண்டவர் உங்களை வெளியே வர வைத்து அங்கே அவன் என்ன செய்கிறான், ஒரு அழகான ஒரு பலிபீடம் கட்டி அதிலே சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் ரெண்டுலேயுமே என்ன போட்டிருக்கிறது சொல்லுங்க, சுத்தமான பலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பலி என்ன பலி? சுத்தமான பலி. முதல் பலி என்ன பலி? சோத்திர பலி. அந்த சோத்திர பலிக்கு இன்னொரு பேர் மகிமையின் பலி. என்ன சோத்திர பலி? என்னை மகிமையான பலி. இது என்ன பலி? நன்றி பலி. நன்றி பலியில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும், அசுத்தம் இருக்கக்கூடாது. அசுத்தமான மிருகங்களை பலியிடக்கூடாது. அப்போ சுத்தம் என்று சொன்னால் சுத்தமான பலி என்று பரலோகம் எதை குறிப்பிடுகிறது என்றால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய நன்றி பலி. உங்கள் வாயிலிருந்து என்ன வரணும்? தேங்க்யூ, 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 நன்றி, 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 நன்றிங்கிற வார்த்தை வரணும். சொல்லுங்கள், வாயை திறந்து நன்றி, நன்றி, நன்றி. இப்போ முதல்ல இதுவரைக்கும் சொல்லி கொடுத்துருக்க காரியம், 2 கைகளை உயர்த்தி என்ன சொல்லியிருக்கேன்? எத்தனை சோத்திரம் போட போகிற? விரல்ல 2 கை உயர்த்தி சோத்திரம், 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 சோத்திரம். இதை சொல்லி கொடுத்துருக்கு. இது முடிச்சுட்டீங்க. இப்போ ரெண்டாவது என்ன பலினா? இது மகிமையின் பலி. சோத்திர பலி, மகிமையின் பலி. கவனிங்க, சோத்திர பலி, மகிமையின் பலி. ரெண்டாவது பலி, ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரு. எத்தனை பிரச்சனை வந்துச்சுங்க, எவ்வளோ நெருக்கம் வந்திருக்குது, எத்தனை கோவிட் வந்துச்சு, எத்தனை எவ்வளவோ வியாதி வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் பேழைக்குள்ளே வச்சு பாதுகாத்து இப்போ வெளியே வந்திருக்கார். இப்போ கையை உயர்த்தி இப்போ இதுக்கு நன்றி பலி. நன்றி, 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 நன்றி. இப்போ சொல்லலாமா? வரல பார்த்து நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. இது நன்றி பலி. கையை தட்டி. சர்வாங்க தகன பலியினுடைய முதல் அம்சம் என்ன பலி? சோத்திர பலி. அதுதான் தேவனுக்கு மகிமையின் பலி. இரண்டாவது ஆண்டவருக்கு நன்றி பலி. அது என்ன பலி? சுத்தமான பலி. அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? சுத்தமான பலி. அப்ப நாம ஆண்டவருக்கு இதுவரைக்கும் சுத்தமான பலி செலுத்திருக்கீங்களா அப்படின்னா மேக்சிமம் செஞ்சதில்லை. நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறோம்? இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம்? என்ன பலி செலுத்திருக்கிறோம்? சொல்லுங்க. மகிமையின் பலி, மகிமையின் பலி. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே வாழ்க்கையை ஓட்டிட்டோம். இவ்வளவு நாள் இதுதான் கற்றுக் கொடுத்தார். இப்போ ரெண்டாவது ஆண்டவர் சர்வாங்க தகவலை கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் சுத்தமான பலி. அப்போ நாம் சுத்தமான உறுதி எதை கொடுக்கிறோம் என்றால், ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு ரெண்டாவது டாபிக் இன்னையிலேருந்து உங்கள் ஜெபத்தில் ஆரம்பிக்கிறீங்க. ஆமேனே வரல? ஆமேன். ரெண்டாவது உங்கள் ஜெபத்தில் இனிமேல் என்ன வரணும்? அப்போ மொத்தம் எத்தனை செலுத்தணும்? 1000 பலியில் ஒரு 300 பலி என்ன பலி? சொல்லுங்க. சோத்திர மகிமையின் பலி. மகிமையின் பலி என்ன பலி? அப்போ வீட்டில் உட்காந்து என்ன செய்ய போகிறோம்? எழுந்து சென்று முழங்கால் போட்டுட்டு இனிமேல் 300 தடவை 300 டைம்ஸ் என்ன சொல்லணும்? சோத்திர மகிமையின் பலி செலுத்துகிறோம். ரெண்டாவது நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி. இது ரெண்டாவது சர்வாங்க தகன பலியினுடைய ரெண்டாவது அம்சம். இது மூன்றாவது அம்சம் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபமண்ணி தேவனை துதி பாடினார்கள். அப்போ மூணாவது சர்வாங்க தகவலுடைய மூன்றாவது அம்சம் கர்த்தரை துதிப்பது. இப்போ கையை ஓட்டி என்ன சொல்லணும்? சொல்லுங்க. துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. விடுதலை வேணுமா? பிரச்சனை விடுதலை கொடுக்கிற துதி இதுதான். துதி துதி துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. இது ஒரு 2 கையை உயர்த்தி ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு எத்தனை துதி சொல்லுங்க? 300 துதி. முதல் 300 என்னது? மகிமையின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. அப்படி சொல்லுங்க. முதல் பலி என்ன பலி? எத்தனை சொல்லணும்?
ஒன்று அரியர்ஸ் விட்டாலும் மறந்து ரெண்டு, சப்போஸ் ரெண்டு தப்பாக விட்டுட்டீங்க திரும்ப அழிச்சு கிழிச்சு முதந்து தான் ஆரம்பிக்கணும். மறந்துட்டு இடையில் அப்படி சேர்க்க முடியாது. பிரைஸ் எல்லாம். முதல் 300 என்னது? ரெண்டாவது 300 நன்றி பலி. அது என்ன பலி? சுத்தமான பலி. மூன்றாவது பலி துதி பலி, அது வெற்றியின் பலி. அல்லேலூயா. அதுதான் வெற்றியின் பலி. நம்ம துதித்தார்கள். துதி 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 துதி. துதிக்கக்கூடிய நேரத்தில் துதிப்பது அல்ல, துதிக்க முடியாத நேரத்திலும் துதிக்க வேண்டும். இன்னைக்கு சில பேருக்கு அதான் பிரச்சனை. துதிக்கணும்னா நல்லா உடம்பு நல்லா இருக்குது, வியாதி இல்லை, சந்தோஷமா இருக்கிறேன், சமாதானம் இருக்கிறேன், இப்போ நான் துதிக்க சொன்னா துதி. இது துதியை எங்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர்? சரீரம் நல்லா இருக்கும்போது அல்ல, சரீரம் சுகமாக இருக்கும்போது அல்ல, வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும்போது அல்ல, ஒன்றுமே இல்லாமல் அடி உட மிதி வாங்கி அங்கே ரத்த காயத்தில் கிடக்கிறான். கடவுள் என்ன சொல்ல, கரணம் கட்டினா தவறு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காலில் விளங்க போட்டு வச்சுருக்கிறான். அப்படியேப்பட்ட வேலையில் இப்போ என்ன செய்கிறார் அவர்? துதிக்க ஆரம்பித்தார். ஸோ நெருக்கமான வேலையில், பிரச்சனையின் வேலையில், போராட்டத்தின் வேலையில், சரீர வேதனையின் வேலையிலும் கர்த்தர் துதி. அந்த துதிச்ச துதி பலி. இப்போ ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் வருதா, ரொம்ப காயத்தோடு வேதனையோடு உடனே என்ன பலி எடுக்கணும்? துதி பலி எடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி தான். துதி ஆரம்பிச்சிட்டோமா போதும், துதிக்கிற ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவர். இதுக்கு பேர் என்ன பலி? வெற்றி பலி. அல்லேலூயா. துதிச்சாவே வெற்றி தான். 6 நாள் பேசாமல் இருந்து 7ஆவது நாள் என்ன செஞ்சாங்களாம்? வாரமாக துதிக்க ஆரம்பிச்சோன்னே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் இடித்து விழுந்தது. இந்த 3 பலியும் இணைந்து செயல்படுவது தான் சொல்லுங்க சர்வாங்க தகன பலி. அல்லேலூயா. இந்த 900 சொல்லிட்டீங்க, மீதி எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்குது? இந்த 100 பலியை இது வந்து திட்டி இந்த 100, அதாவது இந்த 100 பலி, திஸ் இஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3ல் இதை நான் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு மனசு திடீர்னு வரும் பாருங்க. என்ன தான் ஹோட்டலில் வாங்கி போட்டாலும் ஏதோ ஒன்றை மட்டும் கப்புன்னு அடிக்கணும் தோணும் பாருங்க. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு. அதே போல் இந்த 3 பலியில் நீ எதை வேணாலும் எடுத்துக்க, எதை உனக்கு அதிகமாக செய்ய நினைக்க, அது ஒரு 100 பலி. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ முதல் பலி மகிமையின் பலி. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பலி என்ன பலி? மகிமையின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. 2வது பலி சுத்தமான பலியாகிய நன்றி பலி. 3வது பலி வெற்றியின் பலியாகிய துதி பலி. இந்த 3ஐயும் இணைச்சேனா ஆண்டவர் நீ சர்வாங்க தகன பலி செலுத்துகிற மகளாய் மாறிட்ட கர்த்தர், இந்த 3 நீ எந்த இடத்துல செஞ்சாலும் நான் வருவேங்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அதை விட்டுட்டு போய் உட்காந்து இந்த ஒப்பாரியை முதல் நிறுத்துங்க. இனிமேல் ஆண்டவர்கிட்ட பிடிக்காத ஒன்று என்னது? ஒப்பாரி. ஆண்டவர் அங்கே ஒப்பாரி வச்சு அழுவாங்க. உள்ளே போய் நிறுத்துங்க, சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு. எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? இதில் வேறு அந்த மியூசிக் வேறு, அந்த செத்தைகளை பார்த்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலையும் சரி, யாராவது பெரிய பெரிய தலைவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்றால் உடனே கொடியை அரக்கமத்தை பறக்க வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக டிவியில் போடுவாங்க. ஒரு ஆள் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் வச்சாங்கன்னா போதும், முடிஞ்சு வச்சுடா. டிவி ஆன் பண்ணாமல் என்ன சத்தம் வரும்? வருவாருங்க. போச்சா எவனோ போயிட்டார் போலக்கு. அதை அப்படி இதை நிறுத்து. இதைத்தான் ஆண்ட வீட்டுக்குள்ளே வர்றாரு. இந்த ஒப்பாரி சத்தத்தை பார்த்தே நிறுத்து. எதுக்கு ஒப்பாரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அங்கே பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்குது, ஒன்றும் சாகலை, உயிரோடு எழுப்ப போற. அப்போ உயிரோடு எழுப்புற ஆரவார சத்தம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற. உங்கள்கிட்ட ஒப்பாரி சத்தத்தை நிறுத்து. சர்வாங்க தகன பலி என்பது ஆரவார சத்தம், ஆரவார சுதி. தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பாரு. ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஒரே ஒரு மகன், அதுலேயும் கரெக்டான வயசில் பெற்றுக்கலை, அதுலேயும் ரொம்ப லேட்டாக பெற்று போஜன பலியை செலுத்தி, என்ன பலி? போஜன பலியை கொண்டு வந்து கப்பு. அதுவும் எப்போ? முதல் தடவை இல்லை, அவர் வரும்பொழுதெல்லாம் எப்போயெல்லாம் வருவாரோ அப்போயெல்லாம் போஜன பலி செலுத்தி 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 அப்படியே ஆண்டவர் ஒரு லக்கு கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு. என்ன அம்மாவுக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு ஆம்பளை பையனை கர்த்தர் கொடுத்தார். ஆமைன்னே வரமாட்டேது. வாங்கினாங்களா? வாங்கிட்டாங்க. இப்போ அந்த புள்ள தலைவலி வந்து என்ன செஞ்சு?
சீரியஸாக கிடக்குதா, முடியாமல் கிடக்குதா, உதவி செய்ய நிலையிலாய் கிடக்குதா, எப்படி கிடக்குது சொல்லுங்க? செத்து போன பிள்ளைய கட்டிலில் படுக்க வச்சுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை எடுத்துட்டு ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடாம பணத்தையும் போட்டுட்டு பணம் கிடந்தா கிடக்குது. நான் என் தேவனுடைய சமூகத்துக்கு போவேன்னு வந்தாளா விட்டுட்டு வந்தாளா? நம்ம விட்டுட்டு வருவோமா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சாதாரண ஆள் உடம்புக்கு முடியாமல் கிடந்தாலுமே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க இன்றைக்கி. உண்மை அதுதான். ஏன் ஆண்டு விடுதலை கொடுக்காமல் இருக்குன்னா இதுதான். இப்போ ஒரு வாரத்தில் இவ்வளவு நேரம் இருக்குது. இவ்வளவு நேரங்களில் எல்லா நேரங்களிலும் யாரையும் பிரியப்படுத்துகிற வார்த்தை அல்ல, கர்த்தர் சொல்கிற வார்த்தை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 22 மணி நேரமும் 23 மணி நேரமும் 24 மணி நேரமும் நீ அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறையே, அதை நம்பியே இருக்கிறையே. ஒரு மாத்திரை மருந்து இதவே ஏன் கர்த்தரை நம்பி ஏன் வரல? கர்த்தர் விடுதலை கொடுக்கணும், கர்த்தரை நம்பியில் வரணும். ஒரு வாரமாக அங்கே தான் கிடக்கிறான். ஏன் ஒரு அரை மணி நேரம் தேவ சமுத்திரம் வந்து முழங்கால் பட்டி ஜெபிக்க தெரியாதா? அவன் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணத்தான் விடுதலை கொடுக்கறதே அந்த அரை மணி நேரம் தான். மிஞ்சி போனால் செகண்டில் கொடுத்துருவார் ஆண்டவர். கொடுக்கிற இடத்தை விட்டு கொடுக்காத இடத்துல உட்காந்து புலம்பினாலும் ஒப்பாரி வச்சாலும் அழுதாலும் கண்ணீர் வடிச்சாலும் நடக்காது. 3 பலியை செலுத்து. இந்த 3 பலியை எடுத்துக்கோ. இந்த 3 பலியை செலுத்துறங்க. கர்த்தர் இறங்கினாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாரு. நிச்சயமா அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விட்டுட்டு வந்து சேர்ந்தம்மா வந்துட்டு அது கேஷுவலாக வருது பாருங்க. அந்தம்மா வரும்போது ஐயோ அப்படி நெஞ்சு அடிச்சுட்டு ஐயோன்ட்டு வரல, கேஷுவலாக வருது. என்ன வீட்டுக்கு நல்லா இருக்காரு, இல்லை நல்லா இருக்காரு அப்படி தான் சொன்னது வழியே இப்படி என்னங்க இப்படி சொல்லலை. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் எல்லாத்தையும் ஒதுக்கிடு. இந்த 3 துதி ஆரம்பி, எல்லாத்தையும் துதிக்க ஆரம்பி. மகிமை நன்றி பலியை போடு, துதி பலியை போடு, 3ஆம் பலி மகிமை பலியை போடு. உனக்கு காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ தான் கர்த்தர் சொல்கிறார் அந்த 20ல், நான் உன்னிடத்தில் வந்து உன்னை, அவரே வர்றாரு, நீ ஏமா அலைகிற, நானே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாரு இந்த 3 பலியை எடுத்து ஒரு மணி நேரம் 1000 பலியை இதை திரும்ப நீ போட்டுக்கிட்டே இருந்தேன்னா கர்த்தரே வருவார். அவரே வந்து என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு பெரிய அப்படியே ஆசீர்வாதம் கண்டிப்பாக இறங்கும். தேசத்தில் மழை இல்லை, தேசத்தில் மழையே இல்லை. மழை இல்லைன்னா என்ன வந்துடும்? பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்துச்சு, வானம் கடினமாக இருக்குது, எந்த ஒரு காரியமும் நடக்கலை. அப்படியே இருண்ட பகுதியாய் சில வேளையில் நம்ம வீட்டில் கூட அப்படித்தான் இருக்கும். வானத்தை பார்த்தா வானத்திலிருந்து வானம் திறக்கலை. எந்த பகுதியிலிருந்தும் ஒரு நல்ல ஆசீர்வாதம், ஒரு 10 ரூபா காசு வராது. நிலையில் இருக்கிறியா? அது கடினமான மேலே என்ன இருக்குது? கடினமான காரியம். வானம் கடினமாக இருக்குது. உனக்கு வரக்கூடிய உனக்கு மட்டும்தான் வானம் கடினமாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்கு நல்லா இருக்கும். சில விசுவாசிகள் வீட்டில் மட்டும் உங்களுக்கு எனக்கு மட்டும்தாங்க இப்படி, ஏன்னா மேலே கடினமாக இருக்குது. ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை. எந்த பகுதியிலையும் ஏதாவது சரி இதில் வந்தால் இதை வச்சு ஓகே பண்ணிடலாமா? முடியலை. எப்போயுமே இந்த பகுதி ஒரு பகுதி வரும். சரி மகன் சம்பாரித்து கொடுப்பான், வரல. மகன் சம்பாரித்து கொடுப்பான், வகலை. வீட்டுக்காரமாக சம்பாரித்து கொடுப்பான், வகலை. வீட்டுக்காரர் சம்பாரித்து கொடுப்பார், வரல. எந்த வழி பிஸ்னஸ் எல்லையும் வரலைங்க, அடைஞ்சு போய் கிடக்குது. வேணாம், அப்படியே அடைஞ்சு போய் கிடக்கு. கொஞ்சம் கூட இல்லை, இறங்கலை. பஞ்சமான ஒரு நேரம். இந்த வேலையில் கர்த்தர் சொல்கிறார், ரொம்ப இறண்டு போய் கிடக்கிறாங்க, ஒன்றுமில்லாமல் இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து கொண்டதெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ நீ என்ன செய்கிற? ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்து. எலியாவை பார்த்து சொல்கிறார், எப்பா வாப்பா நீ ஒரு பலியை செலுத்து. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 34வது வசனம். 34வது வசனத்தில் இப்படித்தான் தேசம் இருக்குது, தேசமே கிடக்குது, எல்லா வீடும் இப்படித்தான் இருக்கிற வேலையில் அப்போ இவன் வர்றாரு. வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போய் ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்து. அப்போ சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறான். சந்து சந்தா வெட்டி
வாங்க, சர்வாங்க தகன பலி செலுத்துகிறான். சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டான். அப்போ சர்வாங்க தகன பலி அவன் செலுத்திருக்கிறான். இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களும் போய் சர்வாங்க தகன பலி செலுத்து. அப்படின்னா உடனே நான் என்ன செய்யக்கூடாது? ஒரு ஆட்டுக்கறியை வாங்கிட்டு போய் சந்தை வெட்டி பிரியாணி போட்டு திங்கிறதல்ல. ஆண்டவர் சொல்கிறார், சர்வாங்க தகன பலி செலுத்து, போய் ரெடி ஆயிரு. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஆண்டவர் அழகாக தெளிவு திட்டமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை விட்டுட்டு நீ இன்னொருத்தர் போய் கையேந்திரத்தை முதல் நிறுத்து, கேட்காத. வானத்தை உடைச்சு வாங்கு, வானத்தை கிழிச்சு வாங்கு. என் தேவன் வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அவர் விரும்புகிறாரு, நாம செய்யறது இல்லை, செய்யாம உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்த வீட்டில இருந்து மழை பெய்யுதுங்க, அந்த தகரத்துல இருந்து வடிகிற அந்த தண்ணியை போய் சொம்ப வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, அகப்பையை நீட்டி பிடிக்கிற. அது எதுக்கு? எனக்கு என் வீட்டுக்கு நேரம் பொய்யட்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டையும் திறந்து வானத்தை கிழிச்சு ஆண்டு சொன்னார் இல்லையா? வானத்தின் பலகணிகளை திறந்து அப்படியே இறக்கி வீட்டுக்குள்ள நேரடியாக உனக்கே வரப்போகுது. செய்ய வேண்டிய காரியம் பலியை செலுத்து, சர்வாங்க தகன பலியை செலுத்து. அல்லேலூயா. அவர் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றினார், 4 தடவை ஊற்றினார். அதனால தான் நான் சொல்கிறேன் 300 3 தடவை. 4வது தடவை என்னது? குடம் எவ்வளவு சொல்லுங்க, கொஞ்சம் வாங்க, என் கூட வாங்க, ஆவியானவர் கூட. 300. 2வது குடம், 3வது குடம். குடம் தண்ணீரில் என்னது? என்ன பலி? மகிமையின் பலி. 2வது குடம் தண்ணீர்ல, 3வது குடம் தண்ணீர்ல, 4வது குடம் தண்ணீர் 100 தான். எப்பவுமே பாருங்க, அந்த பாட்டில் பிடிக்கும் போது கொஞ்சமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதே போல் 100 போட்டு ஊற்றிட்டு பாரு, ஊற்றி விடு, நல்லா ஊற்றி விட்டு சர்வாங்க தகன பலியை அப்படியே செலுத்தி முடிச்சுட்டு வானத்தை பாரு, வானத்தை பாருங்க. பார்த்தா என்ன திறந்துருக்கா? என்ன அமைதியாக இருக்கீங்க? 18ஆம் அதிகாரம் 41வது வசனம். ஒருத்தர் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. போஜனம் பண்ணு கேட்கறதுன்னு சொல்கிறான். இது நீ வீட்டில் உட்காந்து இதை செஞ்சுட்டு, இல்லை சர்ச்சுக்கு வந்து இதை செஞ்சுட்டு என்ன செய்யணும் தெரியுமா? காதை, இந்த காது இருக்குல்ல, செவிட்டு காதை ஆண்டவர் பக்கம் திருப்பணும். அந்த காதில் என்ன கேட்கணும்? பெருமழையின். யாருக்காவது கேட்டுச்சா? யாருக்கும் கேட்கலங்க. கூட இருக்க வேலைக்காரனுக்கு கேட்கல. ஆனால் யார் நிற்கிறா பக்கத்தில்? ஆகாபு. ஆகாபு யாரு? ராஜா நிற்கிறான், ராஜாவுக்கு கேட்கல. வேலைக்காரன் இருக்கிறா, வேலைக்காரன் கேட்கல. சுத்தி இருப்பா, எவனுக்கும் கேட்காது. ஆனா ஒழுங்கா சர்வாங்க தகன பலி செலுத்துற அவனுக்கு மட்டும் அந்த காது கேட்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் வானத்தை பறந்து இறங்கி அங்க வந்துகிட்டு இருக்குது. இத்தனை கிலோமீட்டர்ல வருது, இறங்கி வருகிறத நான் கேட்கிறேன். விசுவாச அறிக்கை. நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். இனி பாரு, எல்லாம் நடக்குதா நடக்கலையா எனக்கு தெரியும். இது நடக்கும். என் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நடக்கும். கற்பத்தி கனி திறக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும், படிப்பு உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும். என் காதுல அதை கேட்கிறேன். கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? சர்வாங்க தகனபடி செலுத்தியது அவன் கேட்கிறான். கேட்கணும். அவன் மற்றவங்க அவன் சொல்கிறான். ஆகாபு அவன் என்ன சொல்லியிருப்பான்? என்ன சொல்லியிருப்பான்? என்ன பேசுகிறீங்க? என்ன என் காது பெரிய காது, ராஜா காது பெரிய காது. ஏன் பெரிய காது ராஜாவுக்கு? எல்லா பேரும் சீக்கிரம் சொல்லுவான். அங்கேருந்து செய்தி வரும், இங்கேருந்து செய்தி வரும். ராஜா காது பெரிய காது. ஆனால் அந்த பெரிய காதில் ஒன்றுமே கேட்கல. சின்ன காது தான் உனக்கு, ஆனால் அது பரலோகத்தோடு கனெக்ஷன் பண்ணப்பட்டு இருக்கிறது. நீ சர்வாங்க தகன பலி செலுத்த 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 காதை ஆண்டவர் திறப்பாரு, விருத்த சேதனம் பண்ணுவாரு. பரலோகத்தில் பேசுற சத்தம் உன் காதுக்கு கேட்கும். எனக்கு கேட்குதுங்கிறான். என்ன 3 வருஷம் இத்தனை வருஷம் அடைக்கப்பட்ட மழை சத்தம், எனக்கு இடி சத்தம் கேட்கல. உனக்கு கேட்காதுரா, நீ செவிட்டு காது. பக்கத்தை பார்த்து உனக்கு கேட்கும், நீ நல்ல காது. சொல்ல மாட்டீங்களே, உனக்கு கேட்கும், நீ நல்ல காது. அல்லேலூயா. உனக்கு கேட்காதுன்னு நான் சொல்லலை, எல்லாருக்கும் கேட்கணும். ஆமென்.
கேட்கிறது கேட்கிறது என்றான். 42ஆம் வசனம். அவன் உடனே கீழ்ப்படிஞ்சு அவன் கேள்வி கேட்கலங்க. ராஜா கூட எங்கே பாஸ்டர் கேட்குது, எங்கே கேட்குது, எனக்கு ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல, என்னமோ நீங்கள் நானும் காதில் வச்சு பார்க்குறேன், ஃபேன் சத்தம் தான் கேட்குது, வெளியே பாடி சத்தம் தான் கேட்குது, ஒன்றும் கேட்கல. அவன் உடனே அவர் ராஜாவே ஓடி போயிட்டான் சொன்ன மாத்திர. அதுக்கப்புறம் தான் அவங்க போகிறான். போயிட்டு உட்காந்து என்ன செய்கிறான், அடுத்து அவன் பணிஞ்சு குனிஞ்சு ஏறி இருக்கிறதுல ஹையஸ்ட் யோகா எது தெரியுமா? அவன் தலை. நான் சொல்கிறேன், உங்கள் தலை அவன் இப்படி நின்றுக்கிட்டு அப்படி தலையை குனிஞ்சான்னா இங்கே தொடுறானா? நம்ம துண்டை வரிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு போகிறது இல்லை யோகா. இவன் பண்ணியிருக்கான் உச்சவளை. நம்மளும் செய்வோமே, தலை மூடி காலில் படுற மாதிரி. எப்படி படுவோம், எப்படி பிடிப்போம்? நீ படுத்துக்கங்க, பக்கத்துல தலையை கால் வச்சுக்கிறது, அடுத்த காலில் தலை வைக்கிறது, பாடிந்து குனிந்து தன்முகமெல்லாம் குனிந்து அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சு. அடுத்த வருஷம் வேகமா நீ பாரு. இவன் சொல்றான், கேட்கிறவன் சொல்றான், பரலோக சத்தம் கேட்கிற அவன் சொல்றான், போய் பாரு, போய் பாருனா அவன் போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. என்ன பேசுற, எனக்கு தெரியுது, என் கண்ணு தெரியுது, போய் பாரு, போய் பாருனா இவன் சொல்ல. இவன் போய் பார்த்துட்டு வர்ற. எத்தனை பார்க்குறான்? 7 தடவை 6 தடவை போய் பார்க்குறேன், ஒன்றும் வரல. 7 தடவை போய் பார்க்குறேன், ஒன்றும் வரலன்னா ஏன் அவன் கண்ணுக்கு தெரியலை சொல்லுங்க? ராஜா காதுக்கு ஏன் கேட்கல? அவன் சர்வாங்க தகன பலி செலுத்தலை. இவன் காதுக்கு ஏன் கேட்கல? இவன் ஏன் கண்ணுக்கு தெரியல? அவன் காதுக்கு கேட்கல, இவன் கண்ணுக்கு பார்க்கல. ஏன்? இவனும் செலுத்தலை. இவனும் செலுத்துது. இவன் ஏற்கனவே கண்ணு வீக்கு, சும்மாவே கண்ணு. ஐயோ இவன் உலக கண்ணு தான். அங்கே பாரு, அவங்க வீட்டில் இப்படி இருக்குது, இவங்க வீட்டில் இப்படி இருக்குது, இவனை பாரு, அவனை பாரு, ராஜாவை பாரு, ராஜாங்கம் பாரு, குதிரையை பாரு, இப்படியே பார்க்குறவன் தான் வேலைக்காரன். நல்லா பாடுறா, மேலே ஒரு இருக்குடா பாடுறான்னு ஒன்று தெரிஞ்ச மாதிரி இல்லை. 7 தடவை போய் பார்க்குறான். அதுக்கப்புறம் 44ஆம் வசனத்தில் ஒரு சொல்லுங்க வாய் திறந்து. சிறிய, பெருசாக வராது, சிறிய மேகம். சொல்லுங்க, சிறிய மேகம் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு எழுப்புறார். கையை தட்டி ஒரு சிறிய மேகம் உங்க வீட்டுக்கு நேராக எழுப்புது. நல்ல கையை தட்டி விசுவாசமா. ஹல்லேலூயா. சிறிய மேகம் வானத்தை பாரு. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மேலே சிறிய மேகம் வந்தால் உங்கள் வீட்டில் விழுகும். பார்க்குறேன், அடுத்த வீட்டுக்கு தெரியுது. அது அவங்கது, அவங்களுடைய சர்வாங்க தகனபடி செலுத்துகிற வேலையை பொறுத்து உண்டு. ஹல்லேலூயா. சிறிய மேகம், ஒரு சிறிய மேகம், மேக சிறுசு. சொல்லுங்க, மேகம் சிறுசு பெய்ததோ பெருமழை. சொல்லுங்க, மேக சிறுசு பெய்ததோ பெருமழை. கர்த்தர் அப்படிப்பட்ட மழையின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்கு கொடுக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கொடிய பஞ்சம் 18:2 கொடிய பஞ்சம், அப்படியே பஞ்சத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றியதற்கு காரணம் சர்வாங்க தகன பலி. இதுதான் ரகசியம். இனி இதுக்கு மேலே சொல்லி கொடுக்க விரும்பவே இல்லை. ஆவியான அழகா உட்காரி சர்வாங்க தகன பலி செலுத்து, கர்த்தருக்கு நல்ல செலுத்து. ஹல்லேலூயா. பாப்பா ஞாபகமாக சொல்கிறீங்களான்னு பாப்பா. முதல் பலி என்ன? அப்பா எத்தனை பலி செலுத்தணும்? அதோடு எஞ்சி போயிடக்கூடாது. அடுத்து 1/2 மணி நேரம் கழித்து திரும்ப கண்டினியூ பண்ண, ஒரே அடிக்கணும். அதாவது 3 தடவை. முதல் சாப்பாடு குழம்பு, 2வது சாப்பாடு ரசம், 3வது சிலவர் சாப்பாடு குழம்பு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு போயிட்டு திரும்ப சாப்பாடு ரசம் சாப்பிட்டு போய் 3 வாட்டி இல்லை வச்சா ஒரே வேலை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நீ 1000 தடவை தாராளமாக சொல்லிப்பார். இல்லை நான் 2000 சொல்லு, இல்லை நான் 3000. 3 வேலை கவனிக்கல, 3 வேலை. முதல் வேலை முதலாம் ஜாமம், 2வது ஜாமம், 3ஆம் ஜாமம், காலை மதியம் சாயந்தரம் 7 தடவை கூட பண்ணு. எத்தனை? 7000 கூட போடு. யார் வேணாங்கிறா? அல்லேலூயா. ஆனால் எனக்கு தேவை மேகம் தெரியணும். நீ மேகம் தெரிகிற அளவுக்கு விடப்படாது. அவன் எத்தனை தடவை ஜெபம் பண்ணா? 7. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பலி செலுத்திருக்கிறான்?
7000 போட்டுக்கானா இல்லையா? அல்லேலூயா. அப்போ பெரிய மழை வேணும்னா இந்த மாதிரி 7 நேரம் போட்டு நிறுத்தணும். அல்லேலூயா. கையை ஓத்தி அல்ல சொல்லுவோமா வேகமாக? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். இரண்டாவது சர்வாங்க தகன பலி கொண்டு வரக்கூடிய காரியம். செலுத்தினான். சொல்லுங்க கடைசி கீழே என்ன போட்டிருக்கிறது? இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை. சொல்லுங்க திரும்ப அந்த வசனத்தை புரிஞ்சு வாசிங்க பார்ப்போம். சொல்லுங்க எல்லாரும். இல்லை வசனமே வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இப்போ பாருங்க, இப்போ சொல்லுங்க. இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. யார் அந்த இஸ்ரவேல்? யார் அந்த இஸ்ரவேல்? சொல்லுங்க. சர்வாங்க தகன பலி செலுத்துகிற அவன்தான் இஸ்ரவேல். யார் அந்த இஸ்ரவேல்? போராடி செபிக்கிறவன் இஸ்ரவேல். யார் அந்த இஸ்ரவேல்? யாக்கோப்பு என்ற பெயரை அடக்கம் பண்ணிட்டு, யாக்கோப்பு என்ற பெயரை அடக்கம் பண்ணிட்டு இஸ்ரவேலாக எழும்பினவன் தான். அல்லேலூயா. அவன் மேலே வாதம் வருது. இஸ்ரவேல் ஆகிட்டா வாதம் வராதுல்ல? யார் சொன்னா? இஸ்ரவேல் ஆனால் தான் அதிகமாக வாதம் வரும். ஏன்னா அதிகமாக ஆசீர்வாதம் வரும். எவரிடத்து அதிகமாய் கொடுக்கப்படுதோ அதிகமாக கேட்கப்படும். அப்போ இஸ்ரவேலாக இருக்கிற நம் மேல் இருந்த அது நம்ம பிடிச்சிருக்கல, அது மேலே இருக்குது. அந்த வாதை கம்ப்ளீட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணுறது. முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதுக்கு இஸ்ரவேல் மேலே இந்த வாதை வந்துச்சு, எதுக்கு வருதுங்கிற தெரியாமல் சின்ன ஒரு காரியம் நம்ம சொல்லிவிட்டு நான் அப்படி செஞ்சுட்டேன் அதனால் எனக்கு வந்திருக்கோளுக்கு நான் இப்போ கேட்குறேன் இல்லை கொடுக்கக்கூடாதா, மாற்றக்கூடாதா? ஆண்டவர் அப்போ ஆண்டவர் கேள்வி கேட்பார்ல. பிசாசுக்கு ஆண்டவர் கூட கேட்க மாட்டார், பிசாசு கேட்பான் பக்கத்தில் நின்று. அவன் குற்றப்படுத்துறது 1ஆம் நம்பர். இவன் இவ்வளோ தூரம் இவன் பண்ணானா, இவ்வளோ தூரம் இவன் பண்ணுவானா, திரும்ப வந்து ஆண்டவரே சாரி அப்படிமானா உடனே சாரியை கொடுப்பாங்களாம். என்னது இது, எப்படி எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு யார் கேள்வி கேட்பான்? சாத்தான் கேள்வி கேட்பான். ஏன்னா அவன் சொல்லுவான், அவன் என் பேச்சை கேட்டவன், என் பிள்ளை. யார் பேச்சை கேட்டான்? என் பேச்சை கேட்டான். நான் தான் ஏவுனேன். ஏவுனது யாருங்க? சாத்தான் ஏவுறான். 2 சாத்தான் ஏவுகிறான். போ செய், லக்கம் பாரு, இந்த வழியை செஞ்சேன்னா உனக்கு பணம் வரும், இதை செஞ்சேன்னா அது வரும், இதை மாதிரி அநியாயமாக பண்ணேன்னா உனக்கு நிறையா காசு சேரும் அப்படி சொல்லி அவன் ஏவுறான். சாத்தானின் ஏவுதலுக்குள்ளே வருகிறான். சாத்தான் தான் ஏவுறான். 21 அதிகாரம் 1 வசனம். 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறது தாவீதை ஏவுகிறான். அப்ப ஏவுறது யாரு? சாத்தான். சாத்தான் ஏவுறான். ஏவுறதுக்கு இவன் கீழ்ப்படிச்சான். சாத்தான் சொல்லுக்கு கீழ்ப்படிச்சு போய் கீழே விழுந்து கிடப்பானா. ஆண்டவர் வந்து திரும்ப ஆண்டவரே அப்படின்னா உடனே ஓகே பண்ணுவான். அவன் சொல்லுவான், அவன் என் பேச்சு கீழ்ப்படிச்சாலும் நீங்கள் எப்படி அப்படி எடுக்கிறீங்க, அதை எப்படி விடுங்க, விட மாட்டான். அவன் கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனம். உபாகமம் 13-14. நீங்கள் அறியாத வேற தேவர்களை சேவிக்க போவோம் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்களா? ஏவி விட்டாங்க. வாங்க 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 ஏவினார்கள் என்ற செய்தியை கேள்விப்படும் போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் உன் நடுவே நடந்தது. அப்ப இது ஏவுற காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்து வீழ்ச்சி அடைந்து அதே போல தாவீது அதே போல ஏவப்பட்டல சிக்கினான். ஒரு தடவை பிசாசு ஏவிட்டானா அது அவனுடைய பிள்ளையாக மாறிடுவான். அந்த ஏவலுக்கு கீழ்ப்படிந்தாவே அதிலிருந்து விடுதலை கொண்டு வர்றது கொஞ்சம் ஆண்டவர் தான் விடுதலை கொடுக்கணும். குமாரன் விடுதலை ஆக்கினால்
ஆவியான எங்கே உண்டு அங்கே. அப்போ எல்லாமே அவர் தான், விடுதலை அவர் தான் கொடுக்கணும். யூதாசு ஏவனா நமக்கு தெரியும். ஏவனோடனே நேற்று வரைக்கும் அப்போஸ்தலங்கிற பேரில் இருந்து இப்போ யார் பிள்ளையா மாறிட்டான்? பிசாசு. கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டுட்டான்? அவன் கண்ட்ரோலில் வச்சு அவனை என்ன செஞ்சுட்டான்? சூசைட் பண்ண சாக வச்சுட்டான். சாவுக்கு நேராக போயிட்டான். அப்போ ஏவுதல் என்பது சாவுக்கு நேராக கடந்து போகிறது. சாத்தானுடைய கோர பிடிக்குரிய காரியங்களை செய்து அதனால் வரக்கூடிய பணத்தை சம்பாதிப்பது, அதனுடைய காரியங்களை செய்வது, அதை யாருக்குமே தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிற அந்த வேளையிலே மேலே என்ன வருது? அதுக்கு மேலே தான் வாதம் வரும். அதற்கு மேலே தான் வாதம் வருது. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவன் சொல்ற அழகா சொல்றார். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நம்முடைய காரியம் நடந்தது. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின் ஜனங்களை எண்ணுகிறான். பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு எண்ணிட்டான். ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. வாதிப்பு வந்துருச்சா? வாதித்தது. பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வாதை வந்துருச்சு. முதல் வாதை எங்க வருது? ஜனங்களுக்கு இல்லை, ராஜாவுடைய இது. ஏன் அந்த காரியத்தை செஞ்சாங்களோ அங்கே ஒரு வாதிப்பு. மனசு கஷ்டமாக இருக்கு, உடஞ்சி போகுது. அப்போ சொல்கிறான், நான் தான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மனுஷனுங்க ஆண்டவரே, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் பாவம் செஞ்சேன். அதோடு போகலை, இங்கேருந்து ஜம்ப் ஆகி என்ன செய்யுது? ஜனங்களுக்கு போகுது. இதோடு ஜம்ப் ஆகி எங்கே போகும்? குடும்பத்துக்கு போகும், பிள்ளைகளுக்கு போகும், உறவுகளுக்கு போகும், எல்லாத்துக்கு மேலே போகும். அப்போ ஆண்டவரோட கதற, ஆண்டவரே இந்த வாதையை எடுக்கணுமே, இந்த வாதம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறதே, என் இருதயத்தை வாதிக்கிறது, என் குடும்பத்தை வாதிக்கிறது, என் பிள்ளைகளை வாதிக்கிறது, அதோடு கூட இல்லாமல் ஜனங்களுக்குள்ளேயும் அந்த வாதை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? நான் புத்தியினமாய் செஞ்சிட்டேன். கீழே பாருங்க. அதை விட்டு நான் செஞ்சறத சரின்னு சொல்கிறது, செய்கிறது தப்பு. அதை வெளியே வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்க செய்ய சொன்னாங்க, அது நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நாம் பேசி சொல்கிறோம், நான் மகா புத்தியினமாய் செய்தேன் ஆண்டவரே. ஒப்புக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட அக்செப்ட் பண்ணாதான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுதலை இரக்கம் பெறுவான். எப்பொழுது பார்த்தாலும் நாமளே நீதிமானாகவே முன்னாடி நிறுத்தாத. நான் செய்தது கரெக்டுங்க, அவங்க தாங்க தப்பு, இப்படி பேசிக்கிட்டே இருக்காத. உன் கண்ணில் பெரிய உத்தரம் தொங்கலை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தூசியை பார்த்து பார்த்து பேசாத. நான் மகா புத்தியினமாய் நான் செஞ்சுட்டேன். கதறான். அப்படியே கதறிக்கிட்டு இருக்கிற வேலையில் தான் இப்போ ஆண்டவர் காத்துங்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. காத்து தீர்க்கதரிசி வேகமாக வரான். 11ஆம் வசனத்தில் அவன் காலையில் எழுந்திரிச்சிட்டான். 11ஆம் வசனம் 24:11 தாவீது ஆட்டோமேட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சிட்டான். ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பார்த்தீங்களா, காலங்காத்தில் எந்திரிக்கிறது. இந்த எழுந்திருக்கிற ஒரு நிலை வந்துருச்சுனாவே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். இவன் தூங்கல, காலையில் எழுந்திரிச்சிட்டான். இவனுக்கு ஆண்டவர் தெரியுமே, காலையிலே எழுந்திருக்கிறவன் அதிகாலமே எழுந்திருந்து 123 சங்கீதம் சொல்லப்பட்டபடி 34 நினைக்கிறேன் 1-2 பரிசுத்த கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி மகிமை பலி செலுத்துகிற அவனுடைய எண்ணம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீ காலையில் அவன் எந்திரிச்சிருப்பான். நீயும் என்ன செய்ய, காலையில் போ, என்னுடைய வார்த்தை அனுப்பு. நல்ல கவனிங்க. காலமே தாவீது எந்திரிக்கிறான். கவனிங்க, காலமே தாவீது எந்திரிக்கிறான். சொல்லுங்க, காலமே தாவீது. அதே போல் காலமே நான் எழுந்திருப்பேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகும். கையை சட்டி, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகும். காலமே யாரெல்லாம் எந்திரிச்சு கர்த்தரை துதிக்கிறீங்களோ ஸ்தோத்திரம், உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். காலையில் எழுந்தா தான் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. காலையில் வந்தா தான் மன்னா, காலையில் வந்தா புதிய கிருபை. அதிகாலை அந்த நேரத்தை இழந்து போகாதே. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேரம் வருது. என்ன வார்த்தை வருது? ஆசீர்வாதமான வார்த்தை வந்துச்சா? என்ன வார்த்தை வருது? 12ஆம் வசனம். நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். நான் அவர் சொல்றார், காலையில் வார்த்தை உண்டாகி வருது, 3 காரியத்தை உனக்கு வைக்கிறேன். நீ வந்து எதுக்கு வைக்கிறேன்னு தெரியுமா? நீ வந்து என்ன சொல்லிட்ட? ஆண்டவரே, நான் மகா புத்தியினமாய் செய்தேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னால் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுங்கிறது நான் உணர்றேன். அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால உனக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்போ வருது? காலையில் வருது. 3 காரியத்தை உனக்கு வைக்கிறேன்.
1 என்னது? நல்லா பாருச்சுக்க. முதல் ஒரு காரியம், 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டும். பஞ்சமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாரம் பஞ்சம் வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. ஒரு வாரம் கொரோனா வந்தாலே 7 வருஷம் பஞ்சம் வரும். உன் தேசத்தில் மட்டும்தான் இருக்கும், மற்றவனுக்கு வராது. அழகாக தெரியும். சிலவங்களை பார்க்கலாம் தெரியுங்களா? நம்மளே பார்ப்போம். இப்போ நின்றுருப்போம், சில நினைக்கிறோம். நான் பார்த்துருக்குறேன். நாங்கள் ஒரு இடத்துல ஒரு நாள் நாங்கள் வாக்கிங் போனோம். வாக்கிங் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மேலே இதில் திண்டுக்கல் ரோட்டில் போயிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். நானும் பாஸ்டர் வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நிற்கிற இங்கே மழை பெய்யுது. செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டோம். அன்னைக்கு இங்கே வாரு அன்னைக்கு இப்படி மழை பெய்யுது, இப்படி மழை பெய்யுது. இங்கே மழை இல்லைங்க, சுத்தமாக இல்லை. இங்கிட்டு பார்த்தா 2 ஸ்டெப் வச்சா மழை. இங்கே பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோதான். அந்த மாதிரி தான். அதே ஒரு சூழ்நிலை 7 வருஷம் பஞ்சம் அப்படின்னா அடுத்து அப்போ உனக்கு மட்டும் பஞ்சம் வேணுமா? அமைதியாக இருக்கிறீங்கன்னா வேணும் போல இருக்குது. என்ன ஆண்டவரே, 7 வருஷம் பஞ்சமா அல்லது 3 மாசம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீ அவர்களுக்கு பின்னாடியே வந்து லொல்லு கொடுத்துட்டு குத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் சத்துரு கடுப்பாகுது நமக்கு. உன் வீட்டாரே உனக்கு வேற எங்கேருந்து வரமாட்டான். வீட்டில் தினமும் பிரச்சனை. அப்படியே முள்ளை வச்சு கண்ணுக்கு முள்ளாக இருப்பார். அப்படின்னா இதனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5 புலன்கள் இருக்குல்ல, 5 புலன்கள். என்னது 5 புலன்கள்? அப்போ கண்ணை திறந்து பார்த்தேன்னா வீட்டில் இருக்க பூரா பூதமும் பேயா திரிவாங்க. அப்படியே எரிசலம், என்ன இப்படி எடுத்துட்டு எப்படி கட்டுப்பாகும். பாலியாங்கி சொன்ன மாதிரி அவர் சொன்னார் இல்லையா, தன்னுடைய மனைவி பார்த்தார். அப்படி பார்க்கும்போது பூத மாதிரி இருந்துச்சான். இவ்வளோ என்ன ஆவி எரிச்சலாக வருதான். ஏனென்றால் பிசாசு அப்படி தான் காட்டுவான், ஒவ்வொருத்தரையாக காட்டுவான். அப்போ குடும்பத்தை 5 புலன்களிலையும் வேதனை தான் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. எதுலையாவது ஒரு வழியில் கிடையாது. இப்படிப்பட்ட சத்துரு உன்னை பின்தொடரணுமா? கேளு. அப்போ உடனே என்ன சொல்கிறான்? பேசாமல் இருக்கான். 3வது என்னது? 3வது சாய்ஸ், உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டும். 3 நாள் கொள்ளை நோய் வரும். எதுக்குங்க இப்படி எல்லாம் கொடுக்குறீங்க? ஏன் இப்படி கொடுக்குறீங்க? நான் தான் புத்திகரமாய் செய்தேன் சொல்கிறேன், நான் செஞ்சுட்டேன்னு சொல்கிறேன், எனக்கு ஏன் கொடுக்குறீங்க? 1 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரன். சாரி இல்லை, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதது என்று கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த காரியம் ஏற்கனவே அவங்க செய்வாங்க. 2 நாளாகமா இல்லையே. இந்த காரியம் தேவனுடைய பார்வையிலே ஆகாத காரியம். ஏன்னா இவன் செஞ்ச காரியம் ஆகாதது என்று கர்த்தர் கண்டார் என்று போடப்பட்டிருக்கும். ரைட். 21:7 வாசிங்க. வெரி குட். இந்த காரியம் தேவனுடைய 1 நாளாகம் 21:7 இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தாராம். நம்ம செய்கிற காரியம் ஆண்டவருக்கு ஆகாத காரியம், ஆகாத சம்போசனை. ஆமாம். அப்போ ஆகாத சம்போசனை எங்கே இருக்குது? செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது. இந்த செல்ஃபோன் வழியாக ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கிடக்கும். ஆகாதவைகளை தூக்கி எறிந்து போடுவோம். நிறைய காரியம் வரும். ஸோ இந்த காரியங்களை நிமித்தம் இஸ்ரவேலை வாதித்தார். இவன் செஞ்ச காரியம் தேவனுடைய பார்வையில் ஆகாதது. அதை ஒத்துக்கொள்ளணும். அதை ஒத்துக்கணும். இவன் தாவீது என்ன செஞ்சான்? ஒத்துக்கிட்டான். ஆமாண்ட, இந்த என் குடும்பத்தில் வந்தது நான் செஞ்ச காரியம், இந்த மாதிரி காரியம் செஞ்சதுனால தான் வந்திருக்குங்கிறத நான் என்ன செய்கிறேன்? நான் ஒத்துக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆகாத காரியம் செஞ்சுட்டேன். 2 நாளாகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். 24:15. யோய்தா தீர்க்காயுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். 2 சாமுவேல் 24:15. 2 சாமுவேல். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். சொல்லுங்க, குறித்த காலம். இந்த வாதம் எது வரைக்கும் இருக்கிறது? குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார்.
குறித்த காலம் வரை. இன்னைக்கு தேவன் குறித்த காலம் வரை வந்துருச்சு. இன்னையோட முடியுதுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் இருந்த வாதையினுடைய தாக்கத்தினுடைய அந்த கடைசி நிமிஷத்தில் நீ வந்துட்ட. காரணம், நீ சர்வாங்க தகன பலிக்கு நேராக வர போற. வந்துட்ட, எடுத்துட்ட அந்த ஸ்டெப்பை. அல்லேலூயா. குறித்த காலம் வரைக்கும், அந்த குறித்த காலம் வரைக்கும் தான் ஒரு பிரச்சனை. கவலைப்படாதீங்க, இது எத்தனை காலம் இல்லை, ஒரு குறித்த காலம் வரைக்கும் தான் உண்மையில் இருக்கக்கூடிய வாதை. குறித்த காலம் வரைக்கும் தான் உண்மையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. குறித்த காலம் வரைக்கும் உண்மையில் இருக்கக்கூடிய போராட்டம். அது இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். அவர் மனஸ்தாபப்படுறார். ஐயோ, இந்த வாதம் இஸ்ரவேல் மேலே வந்துருச்சு, என் பிள்ளைங்க மேலே வந்துருச்சு. இது வேற இடத்துல போகிற வியாதி, எங்கேயோ போய் இருக்கிற வியாதி வாதம் இங்கே வந்துருச்சு என்று ஆண்டவர் இன்றைக்கு மனஸ்தாபப்படுகிறார். உன் குடும்பத்துக்கு நேராய், உன் பிள்ளைகளுக்கு நேராய், உன் தொழிலுக்கு நேராய், உன் வாழ்க்கைக்கு நேராய், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாதையை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் தூதனை பார்த்து சொல்றாரு, போதும். நல்ல கையை தட்டுங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, போதும்பா, உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, போது, நிறுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா. போது, நிறுத்தின்னு சொல்லிட்டாருங்க. நல்ல கையை தட்டி இப்ப கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அப்பா, இன்னையோட முடிஞ்சிருச்சு, போதும். ஆண்டவரே வாயிலிருந்து வந்துருச்சு. விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். விசுவாசிக்கிற நாளைக்கு உங்களுக்கு போதும் வரும். இன்னைக்கு நீ விசுவாசிச்சா இன்னைக்கே அந்த வார்த்தை உனக்கு கிருபை செய்யும். காலமே எழுந்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் சொல்றார், போதும், குறித்த காலம் வந்துருச்சு, முடிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே திரும்பி பார்க்குறான் ஆண்டவர். 17ஆம் வசனம். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை, உபாதிக்கிற தூதன் பாருங்க. சரீரத்தில் உபாதை, அதுதான் சரீர உபாதை. அந்த சரீர உபாதை வரக்கூடிய அந்த தூதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் நிறுத்தி போட்டார். இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு, இப்போயே ஸ்டாப் ஆயிடுச்சு. விடுதலை வரல, ஸ்டாப் ஆகிருக்குது, அப்படி நிறுத்தி இருக்குது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி நிறுத்திட்டார்னா இது வரைக்கும் தொடர்ந்து தாக்கம் லைன் வந்துக்கிட்டே இருந்துச்சுல்ல, அந்த லைன் வந்துக்கிட்டே இருந்த லைனை ஆண்டவர் கட் பண்ணிட்டார். விளக்கணும். அல்லையே சொல்லுங்க. அதாவது செல்ஃபோன் சார்ஜ் வருகிற வரைக்கும் சார்ஜ் இருக்கும். இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், வர்றது நின்று போகும். உள்ளே இருக்க சார்ஜ், உள்ளே இருக்க அதுதான் கொஞ்சம் நேரம் வேலை செய்யும். எவ்வளோ நேரம் காலியாக தட்டிக்கும், அதுக்கப்புறம் எம்டி ஆயிரும். அதுபோல் வாதை இன்னைக்கு ஆண்டவர் நிறுத்திட்டார். இது வரைக்கும் அந்த வாதையை கொண்டு வந்து அசுத்த கிருமிகள், அசுத்த வல்லமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் போதும் அப்படின்னு நிறுத்திட்டாரு. 18ஆம் வசனத்தில், ஒன்னான் களத்தில் அவன் பலிபீடத்தை உண்டாக்கினான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். ஒன்னான் களம், அர்வனாவின் ஒன்னான் என்று சொன்னால் உன்னை பிரகாசிப்பித்துக்கொள். சொல்லுங்க, உன்னை பிரகாசிப்பித்துக்கொள். மேக் யூ டு சைன் என்று அர்த்தம். அப்போ நம்மளை சைன் பண்ணணும்னா, அதாவது ஒரே வார்த்தை, நீங்கள் சைன் பண்ணுங்க. பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் சைன் பண்ணுங்க, நீங்கள் சைன் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலி செலுத்த ரெடி ஆகிருங்க. நீ சைன் பண்ணிடு. சைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் தான் முடியும். என்ன தான் பெரிய செக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருப்பான், எவ்வளோ பணம் பேரெலாம் எழுதி போட்டு கீழே என்ன போடணும், சைன் போடணும்னா செக்கு என்ன செய்யாது, செல்லாது. அதே போல் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் சைன் பண்ணுற நேரம், நீங்கள் பிரகாசிக்கிற நேரம், நீங்கள் எழும்புகிற நேரம், நீங்கள் கையை உயர்த்தி, அதாவது உலகத்தில் கையை கீழே வச்சு எழுதி சைன் பண்ணணும். ஆனால் பரலோகத்தில் கையை தூக்கி மேலே தூக்கி சைன் பண்ணுற, கையை ஆட்டுனா சைன் பண்ணுற, உன் பேர் சைன் பண்ணுற, சொல்லிக்கிட்டே இருக்கேன். அமைதியாக இருக்கிறீங்க. எப்படி அமைதியாக இருக்கிறது இல்லை, கையை உயர்த்தி சைன் பண்ணு, சைன் பண்ணு. இன்னையோட உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரகாசிப்பிக்கிற ஒரு நேரம்.
23வது வசனத்தில் ஒவ்வொரு அழகாக ஸ்டெப்பு கொண்டு போகிறார். ஆண்டவர் போதும் நிறுத்திட்டேன், நான் தப்பு பண்ணின்னு சொன்னேன், போதும் நிறுத்திட்டேன். இப்போ நீ என்ன செய்கிற? சைன் பண்ணணும். நீ சைன் பண்ணு. சைன் பண்ணிட்டேனா? இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் கிருபையாயிருப்பார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய கிருபை இறங்க ஆரம்பிக்குது. சர்வாங்க தகனபலி செலுத்தது ஈஸி இல்லை. அது எத்தனை வரும், படிப்படியாக வருது, இத்தனை காரியம். இப்போ ஆண்டவர் சொல்ல, நான் உண்மையில் 1000 தலைமுறைக்கும் உன் சந்ததியின் மேலே, சந்ததியின் மேலே நான் கிருபையாய் இருப்பேன், கிருபையாய் இருப்பாராக என்றான். இப்போ பாருங்க 25ஆம் வசனம். இப்போ வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருத்தர் வறுமையா இருக்க வேணாம். உங்க கை தட்டுற சத்தம், கர்த்தர் உங்க மேல கிருபையா கொடுத்துட்டாரு, கிருபையை இறக்கிட்டாரு. கிருபையை கொடுத்த தேவனுக்கு நல்ல கையை தட்டி, உனக்கு மேல இருந்த வாதை நிறுத்தப்பட்டு விட்டது, அது கேட்ட கைதட்டு. அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதத்தை தரும் சர்வாங்க தகன பலி. முதல் பாயிண்ட் என்ன சொல்லுங்க? முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டேன். பாயிண்ட்னா அதைத்தான் நானும் சொன்னேன். ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சர்வாங்க தகன பலி முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வாதையை நிறுத்தும் சர்வாங்க தகன பலி. அதெல்லாம் உள்ளுக்குள்ள பார்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது கடைசியா 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 6-7வது வசனம் கடைசியா. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அன்று ராத்திரியே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அப்பனுக்கு புள்ள சொல்லுங்க, தப்பா இப்படி இருக்கணும். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வாரு நான் உனக்கு மகனுக்கு சொல்லித்தரேன், எந்தெந்த வேலையில் என்னென்ன செஞ்சேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நடக்கும். ஏன்னா நீ உனக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான், எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ். இந்த ப்ராக்டிக்கலை நான் தியரியாகவும் கற்றுக்கிட்டேன், ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்கிட்டேன். இது எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா யாக்கோப்பிலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறேன். முற்பிதாக்களிடத்துலேருந்து கற்றுக்கொண்டவன். 3 முற்பிதாக்களிடத்துலேருந்து அவன் கற்றுக்கொண்டான். உனக்கு நீ போக்குவரத்து தெரியாத சின்ன பிள்ளையாக இருக்கிற மகளே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னா அப்படியே முறுக்கு வச்சுக்கிட்டு நிற்காத. சாலமன் மாதிரி சொன்னதை இதனை செய், இதனை செய், இதனை செய், இதை நீ செய்யாத, இதை நீ செய்யாத, இதை நீ செய்யாத, செய்யின்னு சொன்னதுன்னு செஞ்சான். அவன்கிட்ட இருக்க பாருங்க, செய்யின்னு சொன்னதையும் செஞ்சுட்டான். செய்யாதன்னு சொல்கிறதையும் செஞ்சு பார்ப்போன்னு நினச்சி செஞ்சு, நான் புத்தியீனமாய் செய்தேன். அவன் சொல்லுவான், நான் புத்தியீனமாய் செய்தேன், பார்த்து பழகிறேன், படித்து பார்த்தேன், இன்பமாய் இருக்க முடியும் நினைத்தேன், ஆகிலும் சஞ்சலத்தை கண்டேன். அவர் செய்யாதையும் செஞ்சு பார்த்துட்டார். அழகாக சொல்லிக் கொடுக்குறார். இந்த பார், இந்த மாதிரி செய். சரி ரைட்டு. இவர் என்ன செய்கிறாரு? 1000 சர்வாங்க தகன பலியை ஆண்டவருக்கு நல்லா செலுத்துகிறான். செலுத்திட்டு நிம்மதியாக தூங்குறான். அவனுக்கு காலமே கர்த்தருடைய வார்த்தை, இவனுக்கு ராத்திரியில் கர்த்தருடைய வார்த்தை. சொன்னதை கேட்டு செஞ்சால் ராத்திரியிலே உனக்கு வார்த்தை வந்துடும். எப்படி அமைதியாக இருக்கீங்கன்னு தெரியல. நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ பாட்டுக்கு செஞ்சு, அதாவது இது எப்படி தெரியுமா, உன் பாட்டுக்கு செஞ்சுட்டு உன் பாட்டுக்கு போயிட்டாரியா, உனக்கு எல்லாம் நடக்கும்டா. இதைத்தான் சொல்கிறாரு. இவன் பாட்டு செஞ்சுட்டு இவர் பாட்டுக்கு எடுத்தா, இவர் பாட்டுக்கு படுத்துட்டா, இவனுக்கு வந்துருச்சு. ராத்திரியிலே வார்த்தை வருது, காலையிலே வந்தது. அவனுக்கு எல்லாத்துக்கும் காலையிலேயே கொடுத்துக்கிட்டு இருந்தார். விடியற் காலத்தில் ஆயத்தமாகி எழுந்து என் சமூகத்தில் மலை மேல் ஏறி வந்து நில். எல்லா பையிலையும் காலையில் வா காலையில் வான்னார். இவனுக்கு மட்டும்
ராத்திரியே உனக்கு தர்றேன். நீ கீழ்ப்படியில சொன்னதுக்கு வேற எதுவுமே இல்லை. அவன்கிட்ட எது ஓகே டாடி, வேற வார்த்தை வரக்கூடாது. ஆமேன்னு வரல. ஆண்டோடைய ஆலயத்தில் வரக்கூடிய வார்த்தைக்கு ஓகே டாடி, ஓகே டாடிட்டேனா உனக்கு ராத்திரியே ஆன்சர். அது ராத்திரி என்ன ஆன்சர் கிடைக்கும்? என்ன எப்படி கிடைக்குது? நான் சொல்றதை கேளு. அது கேட்பேன், நான் 3 சாய்ஸ் கொடுக்குறேன், இதுதான் உனக்கு. ஒரு 3 சாய்ஸை கொடுத்து இதுதான் உனக்கு, இந்த 3ல் ஒன்றே எடுத்துக்கன்னாரு. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. டே நீ விரும்புறத கேள்றான். கையை தட்டி கர்த்தர மாதிரி. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அருமையான வார்த்தை, நீ விரும்புறத கேளு, விரும்புறத கேளு அப்படிங்கிறார். அவன் என்னத்தை கேட்டு தொலைச்சான்னு தெரியல. 2 நாளாக 1:10 அதில் 10ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு. அவன் என்ன கேட்குறான்? எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன கேட்கன்னு கூட தெரியாமல் கேட்டுக்கிட்டு இவரெல்லாம் என்ன செய்யுது? தெய்வமே வந்து முன்னாடி நீ விரும்புகிறத கேளு கேட்டால் நம்மளாம் எப்படி கேட்டிருப்போம்? வாழைச்சி கிழச்சி வாங்கி போட்டிருப்போம்ல. எல்லாமே மனப்பாடமாக வச்சு ஏற்கனவே சில பேர் நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு தான்னு வைங்க, நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தான்னு வைங்க. அவங்களோட அப்படி ஜெபிக்கிறான் இருந்தானா அவங்கள ஆண்டவரே ஒரு நிமிஷம் பாருங்க, ஆண்டவரே செவரக்கோட்டையில் எனக்கு ரோடு போட்ட வீடு வேணும், லைட்டு போட்ட வீடு வேணும், கால் வேணும், பட்டு வேணும், கார் ஷிஃப்ட் டவர் வேணும், பெண்கள் தங்கிறதுக்கு ஆண்கள் தங்கிறதுக்கு வருஷம் மனப்பாடம் ஒப்பிச்சிருவேன். எனக்கு கேட்டால் மனப்பாடம் சொல்லிடுவேன். ஏன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஓடி சில பேர் தூக்கிட்டு இருக்கும்போது என்னடா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம தூக்கத்தை விட ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இவன் என்ன கேட்கன்னு தெரியாமல் ஒன்றும் புரியலை. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஞானத்தையும் எனக்கு அறிவையும். இதை கேட்டால் இன்னொருத்தர் அவனுக்கு இல்லாத கேட்குறேன். ஏன் அவனுக்கு மற்ற என்ன இருக்குவா இருக்குது? ஒன்றுமே இல்லை அவனுக்கு. இப்போ எம்டியாக தானே இருக்கான். அது இது வந்த பின்னாடி தான் எல்லாம் வந்துச்சு, அது வரைக்கும் வரல. அப்போ இவன் அதைத்தான் கேட்குறான். அப்போ அப்படி கேட்குறான். 12ஆம் வசனத்தில் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் அதையும் தர்றேன். உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்கு ஆகிலும் அதை குறித்து, அதாவது கணத்தை தருவேன்னு சொல்றான் ஆண்டவர். அதை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை. அது அவனுக்கு பெருசாகவே தெரியல. ஆண்டவர் இதெல்லாம் நான் கொடுக்குறேங்கிறாரு. தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவர்னு சொன்னான்னு பாருங்க, அவன் பாட்டுக்கு பேசாமல் இருக்கு. ஏன்னா அதை குறித்து அவனுக்கு எதுக்கு எனக்கு கொஞ்சம் அறிவு கொஞ்சம் புத்தி, எனக்கு இது மட்டும் போதுங்கிறான். இது மட்டும் போது சொல்ல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, என்னடா நான் கேளுங்கிற இதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ நான் சொல்றேன், இதுவும் அன்றி நீ கேட்ட இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யம் மகிமையை, ஏங்க கேளாத ஐஸ்வர்யத்தையே சர்வாங்க தகன பலி கொண்டு வரும் என்று சொன்னால் கேட்குற ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமா? வராதா? அப்போ ஐஸ்வர்யத்தை தைரியமாக கேட்கலாமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஆண்டவரே உங்களுடைய ஐஸ்வர்யம் எனக்கு தேவைன்னு கேளுங்க. சர்வாங்க தகன பலி என்ன செய்யும்? உங்களுக்கு அதை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் 1 சாமுவேல் 2:7 கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர். கர்த்தர் எப்படி செய்வாரு? ஒரே ஒரு பலி, 3 பலி, அதை செலுத்தினேன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி டக்குன்னு வந்துடும். சுவிட்சை இங்கே ஆன் பண்ணால் 2 ட்ராக் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு இன்னொரு ட்ராக் இணைஞ்சு வேறு பக்கம் ட்ரெயினுக்கு போகும்பாரு. அந்த மாதிரி இதை நீங்கள் போட்டிங்கன்னா ட்ராக்கு லைன் கிளியர் ஆகும். வானத்திலிருந்து ஐஸ்வர்யம் நேராக உங்கள் வீட்டுக்கு நேராக வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஐஸ்வர்யம் கனமும் ஆண்டவராலே வரும். அவன் தான் சிறந்தவனாய் காணப்பட்டான். அவன் சர்வாங்க தகன பலி 3வது எதை கொண்டு வருகிறது? ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. சங்கீதம் 112 3வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இந்த ஒரு வார்த்தையை உண்மையிலே நீங்கள் தீர்க்கதரிசியாக இருந்தால் நீங்கள் யாருங்க? அதாவது நம்ம சொல்லும் பார்த்தேன், 1.5 மலத்துக்கு வானத்துக்கு கீழே பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தேன். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறீங்க. வரவே மாட்டேங்குது பாருங்க. ஆவியில் நிரப்பப்படும் போது என்னவா மாறுவாங்க? நீங்களாம்
நேற்று வந்த கழுதையை தேட போனால் அவனவே தீர்க்கதரிசியாக மாற்றின நம்ம ஆண்டுடைய சமுதாய ஆட்டுக்குட்டியாக இருக்கிற நம்மளை அநேக முறை நீங்கள் தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொன்னது போல் உங்கள் வாயின் வாக்கு பலிக்கும்படியாய் ஒன்று செய்ய போகிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறீங்க? இந்த வசனத்தை வச்சு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உன் வீட்டில் இருக்குன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கள், உன்னையும் சொல்லுங்கள் பின்னையும் சொல்லுங்கள். ஒருத்தர் எனக்கு சொல்லாமல் விட்டக்கூடாது. இவங்க புதுசாக வந்திருக்காங்க, நான் சொல்ல மாட்டேன். 2 பேர் சொல்லணும் அவங்களுக்கெல்லாம். புதுசாக வந்தவங்க எல்லாம் பழசாக வந்தவங்க தான். ஆமாம், பிரைஸ் எல்லாம். இப்போ உங்கள் வாக்கு பலிக்குமா பலிக்காதா? ஏ ஏ இது ஒன்றும் உங்கள் வாக்கு இல்லை, இது ஆண்டவர் வாக்கு, கர்த்தரின் வாக்கு. அது பலிக்கும் 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 பலிக்கும். அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி செலுத்த செலுத்த எல்லாம் உனக்கு பலிக்க ஆரம்பிக்கும். எல்லாம் எழுந்து நின்று எழுந்து நின்று. அல்லேலூயா. ஒரு 100 100 100 மூணே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வீட்டில் என்ன செய்யும். எத்தனை பேருக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது? நீ பெயின், ஷோல்டர் பெயின். பாஸ்டர் எனக்கு இது அப்படிங்கிறவங்களுக்கு இது. சிலவர்களுக்கு இந்த கால் பெயின், லெக் பெயின், அவங்க என்ன செய்யலாம், அவங்க லெக்கிலே செய்யலாம், லெக்கிலையும் செய்யலாம். சோத்திரம் சோத்திரம். இனிமேல் என்ன செய்யுங்க, சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் வீட்டில் நின்றுக்காங்க பிடிச்சிக்க அப்படி வாங்கி விழுந்துற மாதிரி நடு ரோட்டில் போய் நின்று செய்யக்கூடாது. கட்டிலுக்கு பக்கத்தில் நின்றுக்க, அப்போ சாஞ்சு விழுந்தாலும் கட்டில் விழுந்துக்கலாம், விழுக மாட்டீங்க. அவங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். அழகாக அப்படி பிடிச்சிக்கிட்டு அழகாக என்ன செய்யலாம், ஒரு பக்கத்தில் ஒரு பிடிச்சிக்கிட்டு காலை தூக்கி நடக்க தெரியுமில்ல. ஆண்டவர் சொல்லிக்கார, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. யாரை பார்த்து சொன்னார்? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. யாரை பார்த்து சொன்னார்? யாரை பார்த்து சொன்னார் சொல்லுங்க. ஆபிரகாம் பார்த்து சொன்னாரா? ஆபிரகாம் பார்த்து சொன்னார். அப்பாடா, ஆமாம், அதுக்கே வரமாட்டேங்குது. சொன்னாரா? எத்தனை வயசு ஆபிரகாம்? அப்படி சொல்லணும். எத்தனை வயசு அவர் அப்போ? என்ன 90 வயசுங்க. 90 வயசு ஆபிரகாம் நடங்கிறாரு. உனக்குன்னா 90 வயசு ஆகுது. அல்லேலூயா அல்லேலூயா. அமைதியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆகையினால நடக்க முடியாதுனா என்ன செய்யணுமோ முதல்ல இது ஒரு இந்த ஐடியா கூட நல்லா இருக்குது. 300 கையை ஊற்றி 3 தடவை 300 கை, 100 மட்டும் கால். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. நடந்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், கால் வலி கை வலி. இந்த படிக்கட்டில் சும்மா ஓடி வர போகிறீங்க. உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்க போகிறாரு. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கேட்டேன்னா நடக்கும். எல்லாம் ஜாயின் பண்ணாலும் இப்படி அதெல்லாம் சொல்கிறாங்க. டெய்லி காலையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க சொல்கிறான். நான் டெய்லி காலையில் முழங்கால் போட்டில் காலை நிமித்தி நடந்து சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இதில் என்ன தப்பு? கரெக்டு தானே? வீட்டில் போய் இங்கே வந்து இப்படி செஞ்சுறாங்க, சேர் பூரா எடுத்துரும். வீட்டில் போய் பண்ணிக்கங்க. இப்போ 100 100 100. அல்லேலூயா. 100 100 போல. முதல்ல என்ன பலி போட சொல்கிறீங்க? கேட்கல. சோத்திர பலி 2வது பலி, நன்றி பலி 3வது பலி, துதி பலி. இந்த 3 அட்லீஸ்ட்டு இப்போ 300 தடவையாக சொல்லிட்டு தான் விடணும். கை வலிக்குன்னு இடையில எடுத்துடக்கூடாது. சரியா? முதல் 100க்கு கை தூக்கியே தான் இருக்கணும். அப்போ 2வது 100க்கு கையை இறக்கி விட்டுட்டு அல்லேலூயா அல்லேலூயான்ட்டு திரும்ப அடுத்து 2வது 100 டைம் கொடுப்பேன். இப்போ நீங்களாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? 300 ஒரே இதில் செய்வீங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ரைட்டு 100 செஞ்சுருவோம். அல்லேலூயா. சோதனை ஆரம்பிங்க. சத்தம் 100 சோத்திரம் சொல்லாம விடக்கூடாது. எல்லாரும் சோத்திரம் 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 சோத்திரம். வெரி குட் வெரி குட். அப்படித்தான். குட்டி பிள்ளை கூட அழகான பிள்ளை கை தூக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. கர்த்தர் வாதை எடுக்கிறாரு. ஆமாம். சோத்திரம் சொல்லுங்க. குட்டி செல்லங்களா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம் விடாதீங்க. 100 சோத்திரம். 100 முடித்தவங்க கையை கீழே போட்டுடலாம். 100 மட்டும் 100 சொல்கிற வரைக்கும் கை தூக்கிடலாம். 100 சொல்லிட்டேன் அப்படிங்கிறவங்க ஆட்டோமேட்டிக் கீழே பழவருக்கு சோத்திரம் 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 சோத்திரம். வேகம் வேகம் வேகம். ஜென்ஸ் பக்கம் சத்தம் கேட்கலையே, உங்கள் சத்தம் நல்லா வரணுமே. பெருமழையின் சத்தம் வேணுமா? சோத்திரம் போடு.
இன்னைக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. முதல் 100 ஸ்தோத்திரம் போட்டாச்சா? ஒரு கையை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ரெண்டாவது நன்றி பலி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லாம 100 நன்றி ஆண்டவரே. கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, 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 நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டி நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. ஃபாஸ்டா சொல்லி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஒருத்தர் கூட அரியர்ஸ் வாங்கக்கூடாது. எல்லாரும் ஆமென் 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 ஆமென். விட்டாதீங்க. 100 நன்றி. இன்னைக்கு எல்லார் வீட்லையும் பாருங்க, வானம் திறக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 சொன்னோம். கை தட்டிடலாம். நல்ல கைத்தட்டு. 3வது முடிக்க போகிறோம். விடாத கடைசி நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அடுத்த பலி துதி பலி. துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே போய் துதிக்கிறேன். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நீ சொல்ல நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ஓ சோத்ரா. துதிக்கிறேன். கர்த்தர் விரும்புகிற காரியம் எல்லாம் செய்ய போறாரு. துதிக்கிறேன். ஆண்டவரே, துதிக்கிறேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி 100. இது நீங்கள் சோத்திரம் சொல்கிறவங்க சோத்திரம் சொல்லலாம், துதிக்கிறவங்க துதிக்கலாம், நன்றி சொல்லலாம். நல்ல சத்தத்தை நான் உயர்த்தி சொல்ல போகிறோம். ஃபாஸ்ட்டாக இருக்கணும். கடைசி முடிகிற நேரம். நல்ல கையை உயர்த்தி சோத்ராம் ஓ நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. சோத்ர 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 சோத்ர. நல்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி வான சிறிய மேகம் தெரியுதே, பெருமழையின் சத்தம் கேக்குதே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தேசத்துக்காக செய்த வேண்டுதலை அவர் கேட்டலினார். நீ செய்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டுட்டாரு. இன்றையிலிருந்து உங்க வீட்டில் ஆசீர்வாதம் மழை, பின்மாறி மழை ஊற்றப்படுகிறது. கையை தட்டி ஆயில நிறைந்து நிறைந்து நிறைந்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஷாபா பா 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 பா. ஷாரி போல 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 போல. இக்கல போல 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 காலகல போலமா. ஒரு கலகரி போல போல. வெட்டுகள் 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 மகளே. கர்த்தர் உனக்கு இருக்க அந்த இரும்பாய் கிடந்த அந்த வானத்தை திறந்துட்டாரு. ஆமென் சொல்லலாமா?
கர்த்தர் திறந்து விட்டார். இனி உனக்கு ஆசீர்வாதம் இறங்கு, இனி உனக்கு ஐஸ்வர்யம் இறங்கு. உங்க வீட்டுல வாதை இனி இருக்காது. நல்ல கையை தட்டி அப்படியே கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி வலது கையை மாத்திரம் உயர்த்தி எல்லாரும் வலது உயர்த்தி சோத்திரம் 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 சோத்திரம். தயவுசெய்து கண்களை மூடி அப்படியே கர்த்தரை பாருங்க. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். கர்த்தர் பேசுற நேரம் God wants to speak with you. அந்த வார்த்தையை கேட்க முடியும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்து அப்படி நாமத்தை உயர்த்துவோமா? வேற எந்த எண்ணமும் வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை உயர்த்திட்டு நாம் அமர போறோம். எல்லாரும் சேர்ந்து இன்று மேன்மை அடையணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா.
சர்வாங்க தகவலினுடைய ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்க நன்றி. இனி ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வீடுகளிலே ஆண்டவரே இந்த காரியத்தை செய்து ஜெபித்து ஒரு பெருமழையின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.